கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு டாடா கார் இந்தியாவோட நம்பர் 1 செல்லிங் காரா இருக்கும். அது ஹியூண்டே மாருதியோட கார்களை பின்னுக்கு தள்ளிட்டு முதலிடத்தை பிடிக்கும் அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தா யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க. பட் இந்த இம்பாசிபிளான விஷயத்த டாடா மோட்டார்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க டாடா பஞ்ச் மூலியமா. மாருதி சுசுகியோட வேகனார் போன்ற கார்களோட சக்சஸ் ஃபார்முலாவை டாடா மோட்டார்ஸ் இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி அவங்களுடைய சுப்பீரியரான டைனமிக், ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டி, என்ஹான்ஸ் சேஃப்டி மூலியமா இந்தியாவில் சாலிடான ப்ராடக்ட்டை கொடுத்தா யாரு வேணா நம்பர் 1 பொசிஷனை பிடிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்தியாவில் கரண்டா இருக்கிற எஸ்யூவி ட்ரெண்டும் இந்த பஞ்சோட சக்சஸுக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. எதனால இது இந்தியாவோட நம்பர் 1 கார் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 2024 ஜனவரியில இருந்து ஜூலை வரைக்கும் டாடா பஞ்ச் மட்டும் 1,26,000 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. இது மாருதி சுசுகி வேகனாரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 10,000 கார்கள் அதிகமாகும். சோ ஒரு மாதமோ 2 மாதமோ மற்ற கார் நிறுவனங்களோட அதிக விற்பனை செய்யறது பெரிய விஷயம் இல்ல. ஒட்டுமொத்த வருடத்திலேயே எல்லா கார்களையும் பீட் பண்ணி நம்பர் 1 பொசிஷன் வருது சாதாரண விஷயம் இல்ல. இதற்கு முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டாடா பஞ்சோட லுக் அப்படின்னு சொல்லலாம். டாடா பஞ்ச் ஒரு மினி ஹாரியர் லுக்ல எஸ்யூவிஸோட கேப்பபிலிட்டிஸை ஹேட்ச்பேக் பிரைஸ்லயே கொண்டு வந்ததுதான் இந்த காரோட சக்சஸ்க்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. ஹேட்ச்பேக்ஸ் அப்படின்னாலே லோவர் கிரவுண்ட் கிளியரன்ஸோட, போரிங்கான இன்டீரியரோட, பட்ஜெட் கேட்டகரியில தான் வரணும் அப்படிங்கறத பீட் பண்ணி டாடா பஞ்ச் டாப் எண்ட் வேரியன்ட்ஸ்ல ஃபுல் சைஸ் எஸ்யூவிஸ்க்கு நிகரா நல்ல டிரைவிங் டைனமிக்ஸோட லான்ச் பண்ணிருந்தாங்க. ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரோட சக்சஸ்க்கு இன்னுமே முக்கியமான காரணம். இது எல்லாம் ஒன்னு சேர்ந்து எஸ்யூவி எக்ஸ்பீரியன்ஸை கம்மி விலையில கொடுத்தது ஒரு முக்கியமான காரணம். அடுத்த முக்கியமான ரீசன் டாடா பஞ்சோட பவர் ட்ரெயின் ஆப்ஷன் ரொம்பவே அதிகமானது. 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் இந்த காரை பவர் பண்ணாலும் ஐசிஎன்ஜி அப்படின்னு சிஎன்ஜி பையஸையும் டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம டியூவல் சிலிண்டர் டெக்னாலஜி மூலமா பூட் ஸ்பேஸையும் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இந்த ஐசிஎன்ஜி இருந்த காரணத்தினால சிஎன்ஜி மார்க்கெட்லயும் டாடா பஞ்ச் ஒரு கிரேட் சக்சஸா மாறி இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஃபியூச்சர் ட்ரெண்டை ஃபாலோ பண்ற மாதிரி டாடா பஞ்ச் ஈவியும் லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு தேதியில என்ட்ரி லெவல்ல எலக்ட்ரிக் கார் வாங்கணும் அப்படின்னா பஞ்ச் ஈவி தான் நம்பர் 1 சாய்ஸ் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு இன்டீரியர்ல இருந்து எக்ஸ்டீரியர் வரைக்கும் மேஜர் ஓவரால் பண்ணி பஞ்ச் ஈவியை கம்ப்ளீட் மாடர்ன் டே காரா மாத்தி இந்தியால லான்ச் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் டாடா பஞ்ச் ஈவிக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காம்படிஷனே இல்ல. இது எல்லாம் ஒன்னு சேர்ந்து டாடா பஞ்சோட சேல்ஸ் வால்யூம்ல சிஎன்ஜி மற்றும் எலக்ட்ரிக் கார்கள் ஒன்னு சேர்ந்து 47% விற்பனைக்கு காரணமாயிருக்கு. மற்ற கார் நிறுவனங்களால இந்த சேல்ஸ் வால்யூமை அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த காம்பினேஷன் ஆஃப் பவர் ட்ரெயின்ஸ் ரொம்பவே முக்கியமான காரணமாயிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு தேதியில மக்கள் சேஃப்டியை பிரதானமா வைக்கிற இந்த சமயத்துல என்ட்ரி லெவல் கார் பையர்ஸா இருந்தாலும் 5 ஸ்டார் ரேட்டிங் அவங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த காரோட பேஸ் வேரியன்ட் உட்பட அனைத்துமே 5 ஸ்டார் குளோபல் என்கேப் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இது கூடவே எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன், ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு டாப் எண்ட் வேரியன்ட்ஸ்ல இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணிருப்பாங்க டாடா மோட்டார்ஸ். அண்ட் பிரைசிங்கையும் ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கா பிளேஸ் பண்ணிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். 6,12,000 ரூபாயில இருந்து 15,49,000 ரூபாய் வரைக்கும் டாடா பஞ்சோட என்டையர் ரேஞ்ச் இருக்கு. ஸோ எந்த செக்மெண்ட்ல கார் பையர்ஸ் பார்த்தாலும் அதுல டாடா பஞ்சோட ஒரு வேரியன்ட்டோ இல்ல ஒரு பவர் ட்ரெயினோ அவங்களுடைய கன்சிடரேஷன்ல கண்டிப்பா வரும். இதன் காரணமா வைட் ரேஞ்ச் ஆஃப் கார்ஸ் கூட போட்டி போறதுனால டாடா பஞ்ச் அனைவருடைய செலக்ஷன் லிஸ்ட்லயும் ஈஸியா உள்ள நுழைய முடியுது. இது எல்லாம் ஒன்னு சேர்ந்துதான் டாடா பஞ்ச மாருதி ஹியூண்டேயோட டாமினன்ஸை இந்தியால ஓவர் கம் பண்ணிருக்கு. மேலும் ஆல்ட்ரோஸ்ல இருக்கிற டீசல் இன்ஜினை டாடா பஞ்சுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும். எஸ்யூவி லவர்ஸ்க்கு டீசல் இன்ஜினும் பூர்த்தியான மாதிரி இருக்கும். உங்கள் எத்தனை பேர் டாடா பஞ்ச்ல டீசல் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.